கோபி மஞ்சூரியன் சாப்பிடணும் போல இருந்ததுங்க. ஆன்லைன்ல பார்க்கலாம்னு பார்த்தா 350 வரைக்கும் இருந்ததுங்க. ஏன் நம்ம 20 ரூபாய் கொடுத்து காலிஃப்ளவரை வீட்லயே செய்யலாமேன்னு சொல்லிட்டு நாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல தண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு, காலிஃப்ளவர் நல்லா போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட், சில்லி பவுடர் எல்லாம் கொஞ்சம் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதை அப்படியே எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணதை நல்லா வதக்கிக்கலாங்க. ஆனியன், கேப்சிகம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். சால்ட், சில்லி பவுடர், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சும் பார்த்தீங்களா, அதுவும் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆனவுடனே காலிஃப்ளவர் போட்டு இறக்கினா கோபி மஞ்சூரியன் ரெடி. இது செய்யறதுக்கு 40 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. இது டோட்டலாக ப்ரைஸ் பார்த்தா 50 ரூபீஸ் தாங்க ஆயிருக்கும்.